நோர்வேயின் எரிக் சொல்கைம் அவர்களை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தனியாக சந்தித்து பேசியிருந்தேன். இலங்கையினுடைய வடபகுதி மிகவும் அமைதியாக இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது என்று எரிக் சொல்கைம் ஒரு ட்விட்டர் பதிவை இடுகிறார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குமாபாலன், வடபகுதி இராணுவமயமாக்கப்படுகின்றது, அங்கு சிவில் சமூகத்தினர் மற்றும் ஊடகவியலாளர்கள் கண்காணிக்கப்படுகின்றனர், அச்சுறுத்தப்படுகின்றனர், இது வளமைக்கு மாறான ஒரு செயற்பாடு என அவர் அந்த பதிவை இடுகின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகளுடன் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளுகின்ற காலப்பகுதியில் சமாதான தூதுவராக எரிக் சொல்கைம் கடமையாற்றினார். தமிழீழ விடுதலை புலிகளுடைய பலம் குன்றுவதற்கு மிக பிரதான காரணமாக இருந்தவர்களில் ஒருவராக எரிக் சொல்கைம் குறிப்பிடப்படுகின்றார். எரிக் சொல்கைம் தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் பேச்சுவார்த்தையின் தூதுவராக இருந்தவர் என்றால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் மிக சரியான புரிதல் கொண்டவராக இருக்க வேண்டும். அவர் 13வது திருத்தத்தை ஒரு தீர்வாக முன்வைக்கின்றார் என்றால் எந்த அளவு தூரம் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒருவராக அல்லது தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாதவர் ஒருவராக காணப்படுகின்றார். இன்றும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் எரிக் சொல்கைம் பற்றி பல்வேறு நல்ல கருத்துக்களை தான் கூறுகின்றார்கள், சந்திப்புகளை மேற்கொள்ளுகின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பராக காணப்படும் எரிக் சொல்கைம் காலநிலை மாற்றம் தொடர்பான ஆலோசகராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். வடபகுதி எவ்வாறு இருக்கின்றது, அவர் எரிக் சொல்கைம் கூறிய கருத்து என்ன, அதற்கு முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் கூறிய கருத்து என்ன, உண்மையில் தமிழ் மக்களின் தீர்வு தொடர்பில் என்ன நிலைப்பாட்டை எரிக் சொல்கைம் கொண்டிருக்கின்றார், இது தொடர்பில் தான் வருகின்றது இன்றைய பார்வைகள். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறுகின்ற காலப்பகுதியினுள் நோர்வே இடை அனுசரணை வழங்கிய ஒரு நாடாக இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை காலப்பகுதிக்குமான தூதுவராக எரிக் சொல்கைம் காணப்பட்டார். அவர் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்புகளை பேணுவோராகவும் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புகளை பேணுவோராக காணப்பட்டார். இலங்கை அரசாங்கம் சமஷ்டி பற்றி பேசுவதற்கு தயாராக இருந்தது, தமிழீழ விடுதலை புலிகளும் சமஷ்டி பற்றி பேசுவதற்கு தயாராக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தை பேசுவதற்கு இருந்த குழுவின் சமாதான தூதுவராக இருந்த எரிக் சொல்கைம் தமிழீழ விடுதலை புலிகளின் அழிவுக்கு காரணமானவர், அவர்களுடைய பலம் குன்றுவதற்கு மிக பிரதானமாக பங்காற்றியவர். சமாதான தூதுவராக அவர் இருக்கின்ற பொழுது தமிழீழ விடுதலை புலிகளை ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல நாடுகள் தடை செய்தது. அந்த நேரத்தில் அவர் ஒரு தூதுவராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளின் மீது பல்வேறு விமர்சன ரீதியிலான கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார் என்ற கருத்துக்கள் பல காலமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். எரிக் சொல்கைம் சமாதான பேச்சுவார்த்தை முடிவடைந்து யுத்தம் ஆரம்பித்ததன் பின்னர் அவருடைய பேச்சு பொருள் என்பது தமிழ் மக்களிடத்தில் இல்லாமல் சென்றது. மீண்டும் இடக்கிடையில் அவர் இலங்கை வருகின்ற பொழுது அல்லது இலங்கை தொடர்பான மனித உரிமை சார்ந்த விடயங்கள் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகின்ற பொழுது ஊடக வெளிச்சத்துக்குரிய ஒரு செய்தியில் அவரை காணக்கூடியதாக இருந்தது. தற்பொழுது இலங்கையில் ஜனாதிபதியின் காலநிலை மாற்றம் தொடர்பிலான ஆலோசகராக ரணில் விக்ரமசிங்கவினால் அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தமிழகத்தின் காலநிலை தொடர்பான ஆலோசகராகவும் எரிக் சொல்கைம் தான் இருக்கின்றார். சமீபத்தில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார். குறிப்பாக வடபகுதி ஒரு வருகையாக எரிக் சொல்கைமினுடைய வருகை இருந்தது. யாழ்ப்பாணம் வருகை தந்த எரிக் சொல்கைம் இங்கு பல்வேறு இடங்களுக்கு விஜயம் மேற்கொண்டார், பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டார். அதே போன்று கிளிநொச்சிக்கும் விஜயம் மேற்கொண்டிருந்தார். கிளிநொச்சி விஜயத்தின் பொழுது அந்த நேரம் தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய இடம், வந்திறங்கிய இடம் போன்றவற்றை சென்று பார்வையிட்டிருந்தார். அதனுடான புகைப்படங்களை அவர் இணையத்திலிருந்து பெற்று வைத்திருந்தார். எனினும் ஒரு மாற்றம் இருப்பதாக அங்கு பேசிய போது மாற்றம் ஒன்று நிகழ்ந்ததற்கான எந்த ஒரு விடயத்தினையும் மக்கள் தெரிவிக்கவில்லை என்றும், அது யுத்தம் ஒன்று தற்பொழுது இல்லை, ஆனால் மாற வேண்டிய விடயங்கள் பல மாறவில்லை என்ற விடயங்கள் தான் மக்களால் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அவர் சந்தித்த சந்திப்புகள் தொடர்பில் குறிப்பாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனை அவர் சந்தித்திருந்தார். சிறிதரனிடம் அவர் கூறுகின்ற பொழுது பல்வேறு விடயங்களை கூறியிருக்கின்றார். நோர்வேயின் எரிக் சொல்கைம் அவர்களை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தனியாக சந்தித்து பேசியிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் வெளியிலே சொல்லுவது வேறு, ஆனால் என்னுடைய மனசிலே இருப்பதும் நான் ஒரு குற்ற உணர்வோடு இருக்கிறேன் என்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை.
அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கு முயன்றும் என்னால் முடியவில்லை. நான் இப்பொழுதும் கூட அதை உணர்கிறேன். ஆனால் நான் சமஷ்டியை விரும்புவேன். உலகத்தில் இருக்கின்ற சமஷ்டி ஆட்சி முறைகளை நான் நிறைய படித்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த கொள்கைகளை என் மனதிலே கொண்டிருப்பவன். ஆனால் சிங்கள தலைவர்கள் அரசியல் தீர்வொன்றுக்கு வருவதற்கு இப்பொழுதும் ஒரு நேர்முகத்தன்மையோடு இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் இந்த விடயம் தொடர்பிலே நாங்கள் நீண்ட நேரம் உங்களோடு பேச வேண்டியிருக்கிறது. இன்னும் நாங்கள் உங்களுடைய தலைவர்களோடும் பேச வேண்டியிருக்கிறது என 23 ஆண்டுகளுக்கு முதல் இதே கிளிநொச்சி மண்ணில் உலங்கு வானூர்திகளில் வந்து இறங்கி, இதே மைதானம் கிளிநொச்சி ரொட்டிகோ மைதானத்தில் இறங்கி எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனையும் சந்தித்து பேசிய எரிக் சொல்கைமை நான் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பார்த்தவன். கடந்த 23 வருஷங்களுக்கு பிற்பாடு நேற்று அவரோடு நேரடியாக பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது. அப்பொழுது இந்த விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். அப்பொழுதும் கூட அவர் இந்த பொது வேட்பாளர் பற்றி பேசினார். நான் ஒன்றை என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். இது கட்சி ரீதியான கருத்து அல்ல. அவர் வடக்கில் இருந்து வெளியேறியதன் பின்னர் ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்றை இட்டிருந்தார். அந்த பதிவு என்பது 20 வருடங்களுக்கு மேலாக 20 வருடங்களின் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு நான் வந்திருக்கின்றேன். மிகவும் உணர்வுபூர்வமாக இருக்கின்றது. இலங்கை போரின் போது நான் பலமுறை யாழ்ப்பாணம் வந்து அல்லது வடக்குக்கு வந்து சென்றிருக்கின்றேன். எனக்கு சிங்கள தமிழ் நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு துயரம். நீண்ட காலத்துக்கு பின்னர் யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் திரும்புவது இது என்னுடைய முதல் முறை. இங்கு இடம்பெற்ற சந்திப்புகள் தொடர்பில், வடமாகாண ஆளுநருடைய சந்திப்பு தொடர்பில் எல்லாம் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டு, வட இலங்கை நிம்மதியாக இருக்கின்றது, இது அற்புதம், பாதுகாப்பு நிறைந்ததாக உள்ளது, எவரும் போர்க்காலத்துக்கு திரும்புவதற்கு விருப்பமில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த ட்விட்டர் பதிவு தற்பொழுது அதனுடன் இணைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இன்னும் பல தமிழர்களுடைய ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கின்றது. போரின் பொழுது காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்று ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னும் அறியவில்லை. பழைய உரிமையாளர்களுக்கு இன்னும் நிலம் கொடுக்கப்படவில்லை. இங்கே ஒரு நிலம் மீட்பு தொடர்பான போராட்டங்கள் இடம்பெறுகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க மத தலங்கள் மற்றும் கோவில்கள் தொடர்பான சர்ச்சைகள் அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும். குறிப்பாக குருந்தூர் மலை, வெடுக்கினாரி போன்ற இந்த பிரச்சனைகளை அவர் குறிப்பிடுகின்றார் போல் இருக்கின்றது. அதே தமிழர் உரிமை போராட்டம் தொடரும், ஆனால் வன்முறையற்ற வழிகளில் அது தொடர வேண்டும் போன்ற கருத்தை எரிக் சொல்கையும் பதிவு செய்திருக்கின்றார். எனினும் இந்த வட இலங்கை நிம்மதியாக உள்ளது, அது அற்புதம், பாதுகாப்பு நன்றாக உள்ளது என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டதற்கு இலங்கை மனித உரிமைகளின் ஆணையாளர்களில் ஒருவராக முன்னர் இருந்த அம்பிகா சத்குணபாலன் ஒரு பதில் கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ட்விட்டரில் எரிக் சொல்கையும் பதிவிட்ட இந்த கருத்துக்கு ஒரு பதில் கருத்தாக, வட இலங்கை அமைதியாக இருக்கின்றது, அது அற்புதமானது மற்றும் பாதுகாப்பாக உள்ளது என்ற அடிப்படையில் எரிக் சொல்கையும் தன்னுடைய கருத்தை கூறுகின்றார். ஆனால் வடக்கு பெரிதும் இராணுவமயமாக்கப்பட்ட சூழலில் இருக்கின்றது. அங்கு இராணுவம், சிவில் மற்றும் ஊடகவியலாளர்கள், எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் மீது கண்காணிப்பு துன்புறுத்தல்களை மேற்கொள்ளுகின்றது, மிரட்டுகின்றது. இதனால் வளமைக்கு மாறான நிலைமையை வடக்கில் காணக்கூடியதாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலான ஒரு கருத்தை முன்னாள் மனித உரிமையாளர் பதிவு செய்திருக்கின்றார். ஒரு மன அழுத்தம் நிறைந்த பகுதியாக, மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விடயங்கள் இடம்பெறுகின்ற ஒரு இடமாக வடமாகாணம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகளுடைய பேச்சுவார்த்தை காலப்பகுதியில் அவர் ஒரு தூதுவராக இருந்தவர். தமிழ் மக்களினுடைய பிரச்சனை என்ன என்பது அவருக்கு தெரியும். இன்றும் இலங்கையுடன் ஒரு நெருக்கமான தொடர்பை கொண்டவர், அரசியல்வாதிகளுடன் நெருக்கமான தொடர்பை கொண்டவர். தமிழ் மக்களுக்கான ஒரு பிரச்சனை தொடர்பில் 13வது திருத்தம் வெகு விரைவில் நடைமுறைப்படுத்த போகின்றது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கின்றார். உண்மையில் இன்று தென்னிலங்கையை பொறுத்தவரைக்கும் ரணில் விக்ரமசிங்க, சயித் பிரேமதாச, அண்டோகுமார திசாநாயக்க போன்ற அனைவரும் 13வது திருத்தம் தொடர்பில் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்றனர். போலீஸ் அதிகாரம் தொடர்பில் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பினும் 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதில் யாருக்கும் மிகப்பெரிய மாற்று கருத்துக்கள் இல்லை. ஏனெனில் 13வது திருத்தம் தமிழ் மக்கள் இதுவரைக்கும் தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனினும் தமிழ் மக்களிடத்தில் ஒரு பகுதியினர் 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்த வேண்டும், மிக நீண்ட காலமாக இருப்பது, அரசியலமைப்பில் இருப்பது, நீண்ட காலமாக சமஷ்டி பற்றி பேசியது கிடைக்கவில்லை, ஆகவே 13வது திருத்தத்தை நாங்கள் முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் தமிழ் மக்களுக்கு 13வது திருத்தம்
போதுமானதா? தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு கருத்தை பதிவு செய்பவராக எரிக் சொல்வைமை பார்க்க முடியுமா? எரிக் சொல்வைம் தமிழ் மக்களுக்கு சார்பானவரா, தென்னிலங்கைக்கு சார்பானவர்? எரிக் சொல்வைம் போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருங்கிய உறவை கொண்டவர்கள். இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவினுடைய முகவர்களாகவே செயற்படுவார்கள். அதற்குரிய சந்திப்புகளை தான் தற்பொழுது மேற்கொள்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நேற்றைய தினம் மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் மிகவும் ஒரு தங்களுடைய பலங்களை வெளிப்படுத்துகின்றதாகவும் அது தொடர்பிலான அறிவிப்புகளை வெளியிடுகின்ற ஒரு மேடையாகவும் காணப்பட்டது. ஆகவே 13வது திருத்தத்தை சயித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை கூட்டி அன்றகுமார திசாநாயக காட்டியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க ஒரு பிரச்சாரத்தின் முன்னகர்வாக சர்வதேச நாணய நிதியத்துடன் இணங்கி கொண்ட விடயங்களை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு மக்கள் வர வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். மலேக மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு சம்பள பிரச்சனைக்கு 1700 ரூபாய் என்ற விடயத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆரம்ப பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிகின்றது. தமிழ் மக்களிடத்திலும் தற்பொழுது பொது வேட்பாளர் என்ற விடயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. பொது வேட்பாளர் என்ற ஒரு நபரை கண்டுபிடிக்க முடியுமா என்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எனினும் இந்த பொது வேட்பாளர் விடயம் என்பதனுள் எல்லோரும் ஒன்றிணைந்து இருக்கின்றார்களா என்பது தொடர்பில் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய தமிழரசு கட்சி தொடர்பில் இன்னும் ஒரு முடிவையும் எடுக்கவில்லை. தமிழரசு கட்சியில் தற்பொழுது கருத்து தெரிவிப்பவர்கள் அவர்கள் தங்களுடைய எண்ணோட்டத்தில் இருந்து அந்த கருத்தை முன்வைப்பவர்கள். அது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடாக இல்லை என்பதையும் சேர்ந்தே பதிவு செய்கின்றார்கள். ஆகவே தமிழரசு கட்சி பொது வேட்பாளர் விடயத்தில் தன்னுடைய ஆதரவை வழங்கவில்லை என்றால் பொது அமைப்புகள் அல்லது இது முன்னெடுக்கப்படுகின்ற விடயம் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைகின்ற சூழ்நிலையை உருவாக்கும். தற்பொழுது பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னெடுப்பதனூடாக யார் நன்மை அடைவார் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. இதுவரை காலமும் இல்லாத ஒரு நிலைமைக்கு என்ன காரணத்திற்காக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் செல்கின்றார்கள் என்ற ஒரு விடயம் பேசுபொருளாகின்றது. ரணில் விக்ரமசிங்க அனைத்து கட்சிகளையும் பிரிக்கின்றார், அனைத்து வாக்கு வங்கியையும் பிரிக்கின்றார். ஜேவிபிக்கு ஒரு மிக அதிகாரமான செல்வாக்கு வருகின்ற இதே சூழலில் குமார் குணரட்னத்தினுடைய முன்னணி சோசியலிச கட்சியினை சேர்ந்தவரும் ஜனாதிபதி வேட்பாளராக ஒருவர் வருவார். ஆகவே அங்கும் ஒரு வாக்கு பிரிவு என்பது இடம்பெறப் போகின்றது. எல்லா கட்சிகளையும் பிரித்து எல்லா தரப்பினுடைய வாக்குகளையும் சிதறடித்து அதனூடாக தேர்தலில் வெற்றியடைவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துகின்றாரா ரணில் விக்ரமசிங்க என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதற்கேற்றால் போல்தான் சகல விடயங்களும் இடம்பெறுகின்றது. யுஎன்பி மேதின கூட்டத்தை நடத்தியிருந்தாலும் பொதுஜன பெரமுனவும் மேதினத்தை கூட்டத்தை நடத்தி இருக்கின்றது. எல்லோருடைய மேதின கூட்டத்தையும் விட மிகப்பெரிய ஒரு மேதின கூட்டமாக ஜேவிபியினுடைய மேதின கூட்டம் அமைந்திருக்கின்றது. இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தல் இவ்வாறான முடிவுகளை வெளிப்படுத்தும் அல்லது அது தொடர்பிலான ஒரு ஆரம்ப முடிவு எடுப்பதற்கான நிகழ்வுகளாக இந்த நிகழ்வுகளை பார்க்க முடியுமா? இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கணும். நன்றி, வணக்கம்.